ஈரானில் சிக்கித் தவிக்கும் திருச்செந்தூர் பகுதி மீனவர்களை மீட்பதற்காக அதிகாரிகள் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. தற்போது ஈரானில் எவ்வளவு மீனவர்கள் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருந்து வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று வருவார்கள். சிலர் ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். மேலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு மீன்பிடி தொழிலை நடத்தி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக ஈரான் நாட்டில் போரானது நடந்து வருகிறது. தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவும் கடும் போரானது நிலவி வருகின்றது. இந்த நிலையில ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில் தூத்துக்குடி மீன்வளத்துறை அதிகாரிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஈரான் நாட்டிற்கு சென்ற மீனவர்கள் குறித்த விவரங்களை தற்பொழுது சேகரித்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதில் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய அவிநகரை சேர்ந்த 16 மீனவர்களும், பெரியதாலை பகுதியைச் சேர்ந்த 36 மீனவர்களும், புன்னக்காயல் பகுதியைச் சேர்ந்த 20 நபர்களும், வீரபாண்டியன் பட்டணத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் என தகவல் தற்பொழுது ஈரான் நாட்டில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரை வீட்டிற்கு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது தொடர்பு கொள்ள முடியவில்லை. இவர்கள் அனைவரும் தற்பொழுது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய முகாம் என்ற பகுதியில் தற்பொழுது இருந்து வருவதாக, சிக்கி வருவதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. எனவே ஈரான் நாட்டில் சிக்கி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் நிலை என்ன என்பது குறித்து அறிந்து அவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.